ஹலோ மக்களே! நாங்க தான் உங்க வர்ஷினி ஏகேஷ். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேப்பி நியூ இயர். காலையில எந்திரிச்சு பார்த்தா, ஆக்சுவலி எங்க வீட்டு வாசல்ல ஆல்ரெடி கோலம் போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம வீட்லேயும் கோலம் போட்டுட்டு, குளிச்சுட்டு வந்துட்டு துவைக்கிற துணியெல்லாம் போட்டுட்டு, கேசரி தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் படிக்கணும்னு சொல்லிட்டு கேசரி பண்ணிட்டு ஆல்ரெடி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், பூஜை அறை எல்லாமே. ஸோ இன்றைக்கி நல்லா ஜம்முன்னு சூப்பராக பூஜை பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பொடி தான் சாப்பிட்டோம். அப்புறமா அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சூப்பர் லன்ச்சு. அவரைக்கொட்டை, பிரிஞ்சால் அண்ட் ரேடிஷ்லாம் போட்டுட்டு சாம்பார் பண்ணிவிட்டு, ஆனியன் போண்டா, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் பண்ணிவிட்டு, சூப்பராக லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் நல்லா நான். அப்புறமா எழுந்திரிச்சு வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு, அவங்க வந்தோடனே காஃபி போட்டு கொடுத்துட்டு, நாங்கள் 2 பேரும் எல்லா நியூ இயர்க்கும் கோயிலில் ஏதாவது மற்றவங்களுக்கு சாப்பாடு மாதிரி கொடுப்போம். ஸோ போன வருஷமும் கப் கேக்ஸ் கொடுத்தோம். இந்த வருஷம் வந்துட்டு மேரிகோல்ட் பிஸ்கெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால சாய்பாபா கோயில் தான் போயிருந்தோம். போயிட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு, ஸோ அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அவங்க தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஜாலியாக கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கேயே கேசரி சாப்பிட்டு 2 பேரும் பேசிட்டு, அப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு, ப்ளஸ் பிரதோஷம் வேறையா இவருக்கும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு நல்லா செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு, பக்கத்தில் இருக்க கடைக்கெலாம் ஷாப்பிங் மாதிரி போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறமா கம்னள்ளி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோசை பண்ணி சாப்பிட்டு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு தூங்க வந்தாச்சு. பாய்.